بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டுமென்ற ஒரு உயரிய நோக்கில் அவனுடைய மஸ்ஜிதிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, புனிதமிகு ரமதானுடைய மாதத்தை நாம் மிகவும் நெருங்கியிருக்கிறோம். ரமதானுடைய மாதம் என்பது மூமின்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய நட்பாக்கியங்கள் அருள்களெல்லாம் நிறைந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மூமின்களுக்காக மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்கின்ற ஒரு மாதமாக, சுவனத்தினுடைய வாயில்களையெல்லாம் திறந்து விடுகின்ற, நரகத்தினுடைய வாயில்களையெல்லாம் மூடிவிடுகின்ற, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்ற ஒரு சிறப்புமிகு மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இச்சிறப்புமிகு மாதத்திலே அல்லாஹ் நம்மீது நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கிறான், நோன்பை விதியாக்கி வைத்திருக்கிறான். இந்த நோன்பென்ற இபாதத் வெறுமனே நாம் பசியோடும் தாகத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு இபாதத், ஒரு வணக்கம் அல்ல. மாறாக அந்த இபாதத் நம்மை ஒரு உன்னதமான ஒரு மூமினாக, ஒரு முத்தகி, ஒரு தக்வாவுடைய ஒரு மனிதனாக நம்மை மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பயிற்சி அந்த நோன்பிலே இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இந்த தீன் மார்க்கம் 3 படித்தரங்களை உடையதாக இருப்பதை நீங்கள் ஒரு ஹதீஸிலே பார்க்கலாம். முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள், அந்த ஹதீஸை நாம் அனைவரும் பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருப்போம். அந்த ஹதீஸிலே அவர்கள் கேட்ட முதல் 3 கேள்விகள். முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். இரண்டாவது கேள்வி ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். மூன்றாவது கேள்வி இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த 3 படித்தரங்களையும் உடையதாக தீன், இந்த மார்க்கம் இருக்கிறது. இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். நபி அவர்கள் இஸ்லாத்தினுடைய 5 பெரும் கடமைகளை விளக்கினார்கள். ஈமானை பற்றி கேட்டபோது நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் விளக்கினார்கள். எஹ்சானை பற்றி கேட்டபோது சொன்னார்கள், எஹ்சான் என்றால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று அவனை வணங்குவதாகும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அல்லாஹுவை உன்னால் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த உணர்வு எங்கே இருக்க வேண்டும்? இபாதத்தில், வணக்கத்தில் வர வேண்டும். இப்போ இந்த இஹ்சான் என்ற படித்தரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு உயர்ந்த படித்தரம். ரசூலுல்லாஹ் 3ஆவதாகத்தான் அந்த கேள்வியும் கேட்கப்படுது. 3ஆவதாக அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறாங்க. இஹ்சான் என்பது ஒரு உயர்ந்த படித்தரம். இந்த இஹ்சான் என்ற படித்தரத்துக்கு, இஹ்சானுக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை வழங்குகின்ற இபாதத் எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நோன்பு தான். நீங்கள் எடுத்து பாருங்கள், இஹ்சான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு
மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு இபாதத், ஒரு வணக்கம் நோன்பாகும். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். நாம் யாரையாவது ஒருத்தர் இவர் நோன்பாளி இல்லை என்று தீர்மானிக்க முடியுமா? ஏதாவது அடையாளங்களை வச்சு ஒருத்தரை இவர் நோன்பாளியாக இருக்கிறாரு, இவர் நோன்பாளியாக இல்லை என்று எவராலும் தீர்மானிக்க முடியாது. அவராக சொன்னாலும் கூட அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர முடிவு செய்ய முடியுமா? முடியாது. அப்போ இப்படியான ஒரு இபாதத், ஒரு வணக்கம் தான் நோன்பு. எந்த ஒரு அடையாளமும் இல்லை, அதை யாராலும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் மற்ற இபாதத்துகள் அப்படி அல்ல. அதை நாம் மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியும். ஆனால் நோன்பை அப்படி யாராலும் கண்டுகொள்ள முடியாது. அப்போ இந்த இபாதத் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் தொடர்புடைய ஒரு இபாதத், வேறு யாரும் தீர்மானிக்க முடியாது. அப்போ இப்படியான ஒரு இபாதத் தான் நோன்பு. எனவே இந்த இபாதத்தை ஒருவர் 13-14 மணி நேரங்கள் அர்ப்பணிப்போடு இதை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த இஹ்சான் என்ற பகுதி இதிலே மேலோங்கி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே நறுமையான சகோதரர்களே, நோன்பென்ற இந்த இபாதத் நம்மை எதற்கு பயிற்றுவிக்கிறது என்று சொன்னால், முராகபா, அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயிற்சியை இந்த இபாதத் நிறையவே வழங்குவதை நீங்கள் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹு தஆலா நம்மீது பலவிதமான இபாதத்துகளை ஏன் கடமையாக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த இபாதத்தின் மூலம் உயர்ந்த இலக்கை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இபாதத்தின் மூலம் அல்லாஹ் எந்த இலக்கை அடைந்து கொள்ளுமாறு நமக்கு பணிக்கிறானோ, எந்த இலக்கை நாம் அடைய வேண்டுமென்று அவன் எதிர்பார்க்கிறானோ, அந்த இலக்கை நோக்கி இந்த இபாதத்துகள் நம்மை நகர்த்த வேண்டும். இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ நாம் எத்தனை வருடங்கள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு இருந்திருக்கிறோம். உண்மையில் இந்த நோன்பு அந்த உரிய மாற்றத்தை நமக்கு தந்திருக்கிறதா? அந்த உரிய மாற்றத்தை நமது வாழ்விலே ஏற்படுத்தி இருக்கிறதா? இதை நாங்கள் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, என்ற ஷைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஒரு இபாதத்தை செய்ய விடாமல் ஷைத்தான் தடுப்பான். அதற்கு முடியாவிட்டால் அடுத்த கட்டமாக என்ன செய்வான் என்றால், அந்த இபாதத்தை செய்தாலும் அந்த அடியான் அதனுடைய அந்த இலக்கை அடைய செய்ய விடாமல் தடுப்பான். என்ன செய்வான்? அதற்குரிய அந்த இலக்கை அடைய முடியாமல் தடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளை ஷைத்தான் மேற்கொள்வான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த ரமதானுடைய மாதத்தை நெருங்கி இருக்கக்கூடிய நாம் நமக்குள் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன உறுதி அது? நாம் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைய வேண்டும். ஏன்னா நாங்கள் சென்ற வருடம் உயிரோடு இருந்த பலர் இந்த வருடம் இல்லை. நாமும் ரமதானை அடைவோமா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது. அதற்கு முன்னர் நாம் மரணித்து விடலாம், அல்லாஹ் நாடினால். அப்போ இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து அந்த மாதத்தை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கு ஏற்ப அவனுடைய மகபிரத்தை, மன்னிப்பை பெறுகின்ற விதத்தில், சுவர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை நாம் மாற்றுகின்ற விதத்தில் இந்த ரமதான் அமைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இதை எனக்கு அமைத்து தந்துவிடு. முதலாவது நமக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். நமக்குள்ள எந்த ஆர்வமும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அந்த பாக்கியத்தை தரமாட்டான். ஏன்னா அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது தீன், மார்க்கம். இந்த தீனை, மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். இதற்கு நமக்குள் எந்த அளவு ஆர்வம் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரமதான் வருதா எந்த உணர்வும் இல்லை, அவர்களுக்கு அதை பற்றிய எந்த உணர்வும் இல்லை. ஆனால் வேர்ல்ட் கப் ஃபுட்பால்ண்டா அதில் என்னது, அதில் ஆர்வமாக இருப்பாங்க. என்ன நான் சொல்கிறது, அதற்குரிய தயாரிப்புகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? எந்த நாடு எந்த நாடோட எப்போ மோதுது எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக அவர் என்ன செஞ்சுருப்பார், எடுத்து வச்சிருப்பார். ஆனால் ரமதானுக்கு ஏதாவது அவரிடம் தயாரிப்புகள் இருக்குதா? ரமதானுக்கு அந்த ரமதானுடைய மாதம் வருகிறது என்று அவர் உளரீதியாக ஒரு மகிழ்ச்சி அவருக்கு இருக்கிறதா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சிலர் எப்படி செத்த பிணங்களை போன்று தான் இருக்கிறாங்க, அதில் எந்த உணர்வும் இல்லை. ரமதானா அது வந்துட்டு போகுது,
ரமதான் என்னது, அது வந்துட்டு போகுது என்று நினைக்கக்கூடிய அளவில் தான் பலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் இப்படி ஒரு சிறந்த மாதத்தை தருகிறானே, இப்படியெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடுகளை செய்கிறானே, இந்த மாதத்தை உண்மையில் நாம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் தான் இந்த மாதத்தை வரவேற்கிறோமா? இது மிக முக்கியமான பகுதி என் அருமையான சகோதரர்களே. எனவே நமக்குள் இந்த ஆர்வம் இருக்க வேண்டும். அதே போன்று துஆ, பிரார்த்தனை இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த சிறப்பு மிகு மாதத்தை அடைந்து அதில் உனது அருளை பெற்ற ஒரு அடியானாக நாம் மாற வேண்டும். இரவு வணக்கங்களை நிறைவாக செய்ய வேண்டும். குர்ஆனை அதிகம் அதிகம் ஓத வேண்டும். உன்னை அதிகம் அதிகம் திக்ரு செய்ய வேண்டும். நோன்பை உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும். சதகாக்கள், தான தர்மங்கள் அதிகம் செய்ய வேண்டும். இப்படி நமக்கு துஆ ஓடு சேர்த்து அதற்குரிய ஆர்வம் இருக்க வேண்டும். அப்படி அந்த ஆர்வம் இருக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸுன் யஸ்ஸிர்ஹுலில் யுஸ்ரா, இல்லையா? என்ன சொல்கிறான்? அவன் இதை யாருக்கு எளிதாக்கி கொடுப்பான் என்று சொன்னால், எவர்கள் அந்த ரப்பை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக, அவனுடைய மறுமையை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக, அவன் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்யக்கூடியவர்களாக, இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான்? இதை எளிதாக்கி கொடுப்பான். அல்லாஹ் எளிதாக்கி கொடுத்தால் யாருக்கும் சிரமம் கிடையாது. அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் முதலாவது ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன உறுதி? இந்த ரமதானுடைய மாதத்தை நான் நல்ல முறையில் கழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுகின்ற விதத்தில் நான் அமல்களில், இபாதத்துகளில் அதிகம் அதிகம் என்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு ஆர்வம் நமக்குள் முதலாவது வர வேண்டும். இது வந்துவிடும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? வழிகளை எளிதாக்கி தருவான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு மூமினுக்கு போராட்டமாகத்தான் இருக்கிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் இந்த போராட்டத்தை கைவிட்டு விடக்கூடாது. இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், உலகத்தை சம்பாதிப்பதற்கும், உலகத்தை பெருக்குவதற்கும், வீடுகளை பல மாடிகளாக கட்டுவதற்கும், ஒரு வாகனத்துக்கு மேல் பல வாகனங்கள், இப்படி உலக ஆடம்பரங்களுக்காக போட்டி போடுகிறார்கள். அதில் போராட்டம் நடக்குது. தீன் மார்க்கத்துக்கு ஏதாவது போராட்டம் நடக்குதா என்று பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய பேர் ஜீரோவாக இருப்பார்கள், அதில் அலட்சியமாக இருப்பார்கள். என் அருமையான சகோதரர்கள், ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமின் அவனுடைய மறுமையை தயாரிக்கக்கூடிய வீடாக இந்த உலகம்தான் இருக்கிறது. இந்த உலகம்தான் அவன் மறுமையை தயார்படுத்துவதற்குரிய இடம். அப்போ எனவே இதில் என்ன செய்கிறான்? இதில் அவன் தன்னை மறந்து வாழுகின்ற போது மிகப்பெரிய நஷ்டத்தை, கைசேதத்தை அவன் சந்திக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் இதில் நாம் என்ன செய்துவிடக்கூடாது? இதில் நாம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு இந்த போராட்டம் இருக்கிறது? நமது நஃப்ஸோடு கூட நாம் போராட வேண்டும். எதோட? நமது நஃப்ஸோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? போராட வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ என்று சொல்கிறார்கள். இந்த நஃப்ஸை பொறுத்தவரையில் இதை நான் என்னுடைய நஃப்ஸை தூய்மையானது என்று நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் நஃப்ஸ் கூட பாவத்தை ஏவக்கூடியதாக இருக்கிறது. பாவத்தை, தவறை ஏவக்கூடியதாக நஃப்ஸ் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கின்ற போதும், நபி அவங்க உரை நிகழ்த்த ஆரம்பிப்பாங்க என்று சொன்னால், நபி அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் அடிக்கடி உரைகள் ஆரம்பத்தில் கேட்போம். என்ன சொல்லுவாங்க? இன்னல் ஹம்தலில்லாஹ். கேட்குறோமா இல்லையா? நஹமதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு. இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுசினா. இதனுடைய பொருள் என்னது? வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுசினா. எமது நஃப்ஸுகளுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு உரையிலும் இதை சொல்லுவார்கள். எதை? எமது நஃப்ஸுகளுடைய தீங்கை விட்டும். அப்போ எதிரி எங்கே இருக்கிறாரு? எதிரி நமக்குள்ளே தான் எதிரி இருக்கிறது. எதிரி எங்கே இருக்கிறான்? நமக்குள் எதிரி இருக்கிறான். நமது நஃப்ஸ் என்ன செய்யும்? பாவத்தை தூண்டக்கூடியதாக. நீங்கள் சூரத்து ஷம்ஸ் எடுத்து பாருங்கள். சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்?
11 விஷயங்களின் மீது சத்தியம் செய்கிறானா இல்லையா? அந்த அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். வஷம்சி வதுஹான்னு ஆரம்பிக்கும். இதில் அல்லாஹு தஆலா 11 விடயங்கள் 11 விடயங்களின் மீது சத்தியம் செய்கிறான் இல்லையா? இறுதியாக வனஃப்ஸின் ஒமா சவ்வாஹா, நஃப்ஸின் மீதும் அந்த நஃப்ஸை செவ்வையாக்கினானே அவன் மீதும் சத்தியமாக ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அதற்கு பாவத்துடைய அந்த உணர்வையும் தக்வாவுடைய உணர்வையும் அவன் தான் ஏற்படுத்தினான். 2 உணர்வும் இருக்குது. எது எது? தக்வாவும் இருக்குது, பாவமும் இருக்குது இல்லையா? நீங்கள் எடுத்து பாருங்கள், 2க்குரிய அழைப்பும் வரும். ஒரு பக்கம் பாவத்துக்கு போகும் என்றும் இன்னொரு பக்கத்துக்கு நன்மைக்கு, 2க்கும் அழைப்பு வரும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, எவர்கள் அந்த நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, எவர்கள் அதை அழுக்காக்கி கொண்டார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். விலங்கு நம்ம சொல்கிறது. அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நஃப்ஸ் என்பது அதற்கு 2 விதமான உணர்வுகளும் ஊட்டப்பட்டிருக்கின்றன. எது? பாவத்துடைய உணர்வையும் நன்மையுடைய உணர்வையும் 2ம் ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் எது மேலோங்குதோ அவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான். எது மேலோங்குது? அப்போ இது ஒரு போராட்டம். நல்லா புரிந்துக்கோங்க. இது ஒரு என்னது? இது ஒரு போராட்டம். தொழுகைக்கு அழைப்பு வரும். அழைப்பு வரும் போது என்னது? தொழுகைக்கு போன்ற ஒரு கட்டளையும் வரும், இல்லை ஒரு இன்னொரு 10 நிமிஷத்தில் போன்ற ஒரு கட்டளையும் வரும். 2 வருதா இல்லையா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தொழுகைக்கு அழைப்பு வரும்போது என்ன வருது? உழு செஞ்சுட்டு போவேணும் என்றும் ஒரு எண்ணம் வருகிறது, இல்லை 20 நிமிஷம் இருக்குதானே என்று சொல்லி கொண்டு வருது. அப்போ 2 விதமானது என்னது? இது ஒரு போராட்டம். அப்போ இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு இடத்திலும் இது வந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு சதக்கா, ஒரு தர்மம் செய்வதற்கு ஒரு மனதில் வந்து ஒரு எண்ணம் வருது, அதே நேரத்தில் மறு எண்ணம் வருது. என்னது? அதை கொஞ்சம் பிற்படுத்தி கொடுத்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ இப்படி 2 விதமான எண்ணங்களும் அப்போ இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த போராட்டத்தில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? போராட்டத்தை கைவிட்டு விடக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். போராட்டத்தை கைவிட்டு ஷைத்தானுக்கு நாம் சரணடைந்து விடக்கூடாது. ஷைத்தானுக்கு நாம் கைதிகளாக மாறிவிடக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். போராட்டம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். போராட்டம் என்றால் வெற்றி தோல்வி மாறி மாறி வரும் இல்லையா? போராட்டம் என்ன செய்யும்? வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். மாறி மாறி வெற்றி தோல்வி வரலாம். ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தோல்வியை ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது. போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம் போராடிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? வழியை எளிதாக்கி தருவான். எப்போ ஒருத்தன் போராட்டத்தை கைவிட்டு பாவத்தை அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறானோ, பாவத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறானோ, அப்போது அவன் அழிவின் பக்கம் சென்று விடுகிறான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் என் அருமையான சகோதரர்களை. தௌபாவை எவன் கைவிட்டு விட்டு பாவத்தை என்ன செய்கிறான்? அவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறானோ அப்போது அவன் அழிவுக்கு சென்று விட்டான். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த வசனங்கள் நல்லா கேளுங்க. இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், எவன் ஒருவன் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை பற்றிய ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு ஏற்படவில்லையோ, ஒருவன் என்ன செய்கிறான்? ஒரு பாவத்தை, ஒரு தவறை செய்கிறான். அந்த பாவத்தை தவறை செய்து அது பற்றி ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு ஏற்படவில்லை என்றால் அவன் அலட்டும். ஏன் சொல்கிறாங்க? அவனுடைய உள்ளம் மரணித்து விட்டது என்று அர்த்தம். என்ன சொல்கிறாங்க? ஒருவன் ஒரு பாவத்தை செய்கிறான், அந்த பாவத்தை செய்துட்டு அது அவனுக்கு ஒரு குற்ற உணர்வே வரலை. அது என்னது? ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால் அவன் அலட்டும். ஏனென்றால் அவனுடைய உள்ளம் மரணித்து விட்டது. அவனுடைய உள்ளம் மரணித்து விட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு உடல் மரணித்து விட்டது என்பதற்காக கண்ணீர் வடிக்கிறோம். உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது என்பதற்கு கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் எத்தனையோ உள்ளங்கள் மரணித்து விட்டன. உடல் மரணிப்பதற்கு முன்னால் எது மரணித்திருக்குது? உள்ளம் மரணித்திருக்கிறது. என் அருமையான சகோதரர்கள், இந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள். திர்மிதியில் 2859வது செய்தியாக இடம்பெறுகிறது. நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்கிறான். எதற்கு? இன்னல்லாஹ ضرب مثلا صراطا مستقيما.
நேரான வழி இருக்குதா இல்லையா? சிராத்தம் முஸ்தகிம், நேராக அவங்கள சொர்க்கத்தை தான் கொண்டு போய்விடும். இந்த நேரான பாதைக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுது. அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸில் வருகிறது. நபி அவங்க சொல்கிறாங்க, இந்த நேரான பாதை, இந்த நேரான சிராத்தம் முஸ்தகீமா, இந்த நேர்வழி, இதற்கு 2 பக்கத்திலும் சுவர்கள் இருக்கின்றன. என்ன இருக்குது? சுவர்கள் இருக்கின்றன. அந்த சுவர்களுக்கு அதில் என்னது? அந்த சுவர்களுக்கு கதவுகளும் இருக்கின்றன. அந்த கதவுகள் திறக்கப்பட்டுத்தான் இருக்கிறது, மூடப்பட்டில்லை. கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கதவுகளுக்கு திரை போடப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்குது. கதவு திறந்திருந்தாலும் என்ன இருக்குது? ஒரு திரையை போட்டு கதவு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அந்த சிராத்துடைய அந்த இறுதியில், அந்த நேரான வழியுடைய இறுதியில், அதனுடைய இறுதியில் ஒரு அழைப்பாளர் இருந்து அழைக்கிறார், அதற்கு மேலும் ஒரு அழைப்பாளர் இருந்து அழைக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்தின் பக்கம், அந்த ஈடேற்றமான வீட்டின் பக்கம் அழைக்கிறான். வயஹ்தி மை யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம், அவன் நாடியவர்களுக்கு அந்த நேரான வழியின் பக்கம் வழிகாட்டுகிறான் என்று ஓதுகிறார்கள். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னவென்று சொன்னால், அந்த கதவுகளை, அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய கதவுகளை பொறுத்தவரையில் அதுதான் அல்லாஹுடைய வரம்புகள், அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய வரம்புகள். அதை யாராவது திறந்தாங்க என்று சொன்ன அந்த திரையை அதில் என்ன செய்து விடுவார்கள்? விழுந்து விடுவார்கள். அப்போ என்ன செய்யக்கூடாது? அதை திறக்கக்கூடாது. அது மாத்திரமல்லாமல் அந்த வாயலுக்கு மேலிருந்து, அந்த இறுதியில் ஒருவர் மேலிருந்து அழைப்பதாக நாம் ஹதீஸில் பார்த்தோமா இல்லையா? அது என்னதென்று சொன்னால், அதாவது அவனுக்குள்ளிருந்து நன்மையை உபதேசம் செய்யக்கூடியது. அவனுக்குள்ளிருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், என்னதான் இருந்தாலும் நாம் உண்மையில் நமது வாயால் நாம் சரி என்று சொன்னாலும் நமது உள்ளம் பிழை என்று சொல்லும் சில இடங்கள் இல்லையா? நாம் என்ன செய்வோம்? நியாயப்படுத்துறதுக்காக நம்ம சரி என்று சொல்லுவோம். நம்மை நியாயப்படுத்தி கொள்வதற்காக சில சந்தர்ப்பங்களில், சில இடங்களில் சரி என்று சொல்லுவோம். ஆனால் உள்ளம் என்ன சொல்லுவோம்? நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடாது, இது நீ செய்தது தவறென்று சொல்லுதா இல்லையா உள்ளம்? கொஞ்சம் நினச்சி பாருங்க. அப்படி உள்ளம் சொல்லுதா இல்லையா? பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் நாவில் சொல்கிறோம் இல்லை, நாவில் அதுக்கு மாற்றமாக பேசுவோம். ஆனால் உள்ளம் பல சந்தர்ப்பங்களில் சொல்லுது, நீ அப்படி நடந்திருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கக்கூடாது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மேலிருந்து அழைக்கக்கூடியது. அப்போ இந்த உணர்வும் ஒருவனுக்கு மரணித்து விடும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன நிலை? அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் இதை நாங்கள் கைவிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த போராட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாறி மாறி வெற்றி தோல்வி வந்து கொண்டே இருந்தாலும் போராட்டத்தில் ஷைத்தானுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? சரணடைந்து விடக்கூடாது. நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள் என் அருமையான சகோதரர்களே. பாருங்கள், உங்களுக்கு ஒரு செய்தியை, இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 7142வது செய்தியாக பார்க்கலாம். ஹன்ஸலா ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு முறை அவங்க வீட்டிலிருந்து வருகிறார்கள், சப்தம் விட்டு சொன்னவர்களாக வருகிறார்கள். எப்படி? ஹன்ஸலா முனாஃபிகாகிவிட்டார், ஹன்ஸலா நயவஞ்சகராகிவிட்டார். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். மதீனாவில் முனாஃபிக்குகள் எப்படி பார்க்கப்பட்டாங்க? படு மோசமானவர்களாக பார்க்கப்பட்டாங்க. ஒரு உயர்ந்த ஒரு சஹாபி தன்னை முனாஃபிக் என்று அவராகவே சொல்லி கொண்டு வருகிறார். ஹன்ஸலா முனாஃபிகாகிவிட்டார். இந்த நேரத்தில் யார் இவரை சந்திக்கிறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறார் இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுப்ஹானல்லாஹ் மா தகூல், அல்லாஹ் பரிசுத்தமானவன், என்ன சொல்கிறீர்? நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை உணர்வுகளோடு தான் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. என் அருமையான சகோதரர்களே, அப்போ அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை? குல்து, அவர் சொல்கிறார், நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கும்போது யுதக்கிருனா பின்னாரி வல் ஜன்னா, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க, நரகத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. அதை நாம் நமது கண்களால் பார்ப்பது போன்று இருக்கும் என்று சொல்கிறாங்க. அதை நாங்கள் எப்படி நமது கண்களால் பார்ப்பது போன்று நாம் உணர்வோம்.
ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபையை விட்டு வெளியேறி நாம் வீடுகளுக்கு வந்து விட்டால் நமது மனைவி பிள்ளைகளோடு நாம் என்ன செய்கிறோம்? அவர்களோடு அமர்ந்து பேச ஆரம்பிக்கின்ற போது பல விடயங்களை மறந்து விடுகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபையில் இருந்த அந்த நிலை வீட்டில் இல்லை. அப்போ இது ஒரு இரட்டை நிலை இல்லையா? இது ஒரு இரட்டை வேடம் இல்லையா என்று சொல்லி அவங்க கேட்குறாங்க. என் அருமையான இந்த அளவுக்கு அவங்கள தங்களை ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தினார்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இது எப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக இருக்கும். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க எவ்வளோ உயர்ந்தவர், ரசூலுல்லாஹ்களுக்கு அடுத்ததாக இந்த உம்மத்தில் பார்க்கப்படுகின்ற தலைவர். அவங்க சொல்கிறாங்க, உங்களோட பிரச்சனை எனக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர் எப்படி நினைக்கல, நான் இப்படி சொன்னால் என்னை பற்றி எப்படி எடை போடுவாங்க, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அடுத்ததாக என்னை இந்த சமூகம் மதித்திருக்குது, நபித்தோழர்கள் மதித்திருக்கிறார்கள், நான் இப்படி சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு நினச்சாங்களா? உண்மையை பேசினார்கள். என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு ஏற்படுகின்ற அதே நிலை எனக்கும் ஏற்படுகிறது, நீங்கள் சந்திக்கிற அதே பிரச்சனை நானும் சந்திக்கிறேன் என்று சொல்கிறாங்க. அப்போ இருவருமாக சேர்ந்து ரசூலுல்லாஹ்கிட்ட போகிறாங்க. யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு நிலை இருக்குது, இந்த நிலைக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதற்கு என்ன தீர்வு யா ரசூலுல்லாஹ்? என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் எனது சபையில் இருக்கக்கூடிய அதே நிலையிலே நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் லஸாஃபஹ்துகுமுல் மலாயிகா, வானவர்கள் உங்களுக்கு முசாஃபஹா செய்வார்கள். சொல்கிறாங்க, அதே நிலை ஈமான்ல இருக்குமாக இருந்தால், எந்த நிலை? என்னோடு நீங்கள் இருக்கக்கூடிய அதே நிலை இருக்குமாக இருந்தால் வானவர்கள் உங்களுக்கு முசாஃபஹா செய்வார்கள். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹன்லலாவே சாஅத்தன் வசாஆ, ஒரு நேரம் இப்படி ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஈமான்ல கூடுதல் குறைவு இருக்கிறது என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹ் 3 முறை சொன்னாங்கன்னு இந்த ஹதீஸில் வருது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அந்த சஹாபாக்களுடைய ஈமானிய போராட்டம் எப்படி ஒரு போராட்டத்தில் அவங்க இருந்தாங்கன்னு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்று நாங்கள் பயானில் இருந்தாலே எப்போ பயானை முடிப்பாருன்னு இருக்குது, அப்படி தானே? இப்போ நாங்கள் பயானில் உட்கார்ந்தாலே பயான் எப்போ முடிப்பார், எப்போ ரூமுக்கு போகிறதுன்று தான் நமது நிலை இருக்குது. என் அருமையான, நாங்கள் இங்கே இருந்தால் கூட நமக்கு உலக சிந்தனை தான் வருது. தொழுகையில் இருந்தாலும் உலக சிந்தனை தான் வருகிறது. மஸ்ஜிதுக்குள் உடல் இருந்தாலும் உள்ளம் மஸ்ஜிதுக்குள் இல்லை. இது நமது நிலை. சஹாபாக்களுடைய நிலை அதுவல்ல. அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கும்போது முழு ஈடுபாட்டோடு தான் இருந்தார்கள். வீட்டுக்கு போனால் தான் அவங்களுக்கு பிரச்சனை. நமக்கு எங்கே பிரச்சனை? தொழுகையில் நமக்கு பிரச்சனை, மஸ்ஜிதில் நமக்கு பிரச்சனை, பயானில் நமக்கு பிரச்சனை. நமது சிந்தனைகள் எல்லாம் எங்கே இருக்குது? வெளியில் இருக்குது. நினச்சி பாருங்கள் என் அருமையான சகோதரர்களை, தொழுகை ஒரு 10 நிமிடம் இல்லையா, கூடினா ஒரு 10 நிமிடம், அந்த 10 நிமிடம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியுதா? நினச்சி பாருங்கள். ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்க முடியுதா? இது ஒரு போராட்டம். இந்த போராட்டம் என்பது விடப்படக்கூடாது. நன்றாக இந்த போராட்டம் என்பது ஒரு ரக்காத்தில் கொஞ்சம் மிஸ் ஆனால் திரும்ப எடுத்து என்னது விட்டுடக்கூடாது. தொழுகையில் இருக்கிறோம், தொழுகையில் இருக்கும்போது என்னது சிந்தனைகள் வருதா, அப்படியே விட்டுறக்கூடாது. திரும்போடு என்ன செய்ய வேண்டும்? சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றியே சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? நீங்கள் ஹதீஸில் எடுத்து பாருங்கள். புகாரியில் 608வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் தொழுகைக்காக நின்று விட்டால் ஷைத்தான் அந்த மனிதருக்கு முன்னால் வந்து நிற்கிறான். வந்து நின்று என்ன சொல்கிறான்? ஊதுக்கூர் கதா, இதை நினைச்சு பாரு, இதை நினை. இப்படி அவருக்கு மறந்தவற்றையெல்லாம் நினைவுபடுத்துவான். மறந்தவற்றில் என்னது எந்த அளவுக்குண்டா தொழுகையை விட்டுட்டு போவான்ற அளவுக்கு நினைவுபடுத்துவான். என் அருமையான சகோதரர்களே, இப்படி நினைவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் எத்தனை ரக்காத்து தொழுதாரன்றே அவருக்கு தெரியாது. சில நேரம் தொழுகிறது லோஹரா, அசரா, மகரிபா, இஷான்றே தெரியாத அளவுக்கு என்ன செய்வான் ஷைத்தான்? அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான். அப்போ இது என்னது? இது போராட்டம். தொழுகையில் தக்பீர் கட்டிடுமா, சலாம் கொடுக்கும் வரை ஒரு போராட்டம் இருக்குது. போராட்டத்தை விடக்கூடாது. ஒரு ரக்காத்தில் கொஞ்சம் விடுபட்டுச்சா ருக்கூல பிடிக்க வேண்டும், ருக்கூல விடுதா சுஜூதில், இப்படி அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். முழுமையாக என்ன செஞ்சுட்டு ஷைத்தானுக்கு சரணடைந்து தொழுகை ஷைத்தானிடம் கொடுத்துடக்கூடாது. சிந்தனைகள் முழுமையானது அவர் வெளியில், அவர் உடம்பு இருந்தாலும் வெளியில் தான் சிந்தனைகள் சுற்றி கொண்டு இருக்கும். சலாம் கொடுத்த பிறகு வந்துடுவார், அது வேறு விஷயம். சலாம் கொடுத்த பிறகு என்னது? சலாம் கொடுத்த பிறகு வந்துடுவார். அது வரைக்கும் ஷைத்தான் என்ன செய்வான்? அந்த சிந்தனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான்.
அப்போ நறுமையான சகோதரர்களே, தக்பீர் கட்டும்போது நல்ல உறுதியாக தான் கட்டுறோம், நல்ல உறுதியாக இருந்து தொலைவன் கட்டுறோம். என்ன செய்யுது? சிந்தனை வருது, திரும்ப அதை என்ன செய்கிறது? நாம் உறுதிப்படுத்திக் கொள்வது. இப்படி நறுமையான சகோதரர்களே, இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டே இருக்கும். இதை விடக்கூடாது. இது என்ன செய்யக்கூடாது? இதை விடக்கூடாது. அதற்காகத்தான் அல்லாஹ் இபாதத்துகளை எல்லாம் கடமையாக்கி இந்த போராட்டத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று வைத்திருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நபித்தோழர்களுடைய போராட்டம் இதிலே தொடர்ந்ததை பார்க்கிறோம். அதிலே அவர்கள் வெற்றி பெற்றதையும் நாம் பார்க்கிறோம். இந்த போராட்டத்தில் எப்போ ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். போராட்டத்தில் உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஆறுதல் எப்போ கிடைக்கும்? நைட்டில் தூங்குவோமா இல்லையா? அல்லது தூங்குகிற சந்தர்ப்பத்தில் தூங்கி எழும்பும் வரைக்கும் என்னது? சைத்தாண்ட பிரச்சனை இருக்காது. ஏன்னா தூங்கிட்டோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க? மூவரை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டிருக்குது இல்லையா? மூவரை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டிருக்குது. அந்த ஹதீஸை நீங்கள் அபூதாவுதில் 4440 செய்தியாக பார்க்கலாம், 4400 செய்தியாக பார்க்கலாம். அதில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? தூங்கியவர் எழும் வரை அவருடைய விஷயத்தில் எதுவும் பதியப்பட மாட்டாது இல்லையா? அப்போ மட்டும் ஒரு ஆறுதல், நிம்மதி. என்னது? போராட்டத்தில் ஒரு நிம்மதி இருக்குது ஒரு மூமினை பொறுத்தவரையில், தூங்கி எழும் வரைக்கும். ஏன்னா எந்த ஒரு போராட்டம் இல்லை. விலைங்க அவன் சொல்கிறது, பக்கத்தில் ஒரு ஓங்கி அடித்தா கூட என்னது? எழுதப்பட மாட்டாது. விலைங்க வாய் தவறி வார்த்தைகள் பேசப்பட்டால் கூட தூக்கத்தில் என்ன செய்யப்படும்? அது மன்னிக்கப்படும். என் அருமையான சகோதரர்களே, இங்கே நாம் என்ன கவனிக்க வேணும்? ஆனால் ஷைத்தான் ஒரு வேலை செய்வான். தூங்கும் போது நைட்டில் என்ன செஞ்சிடுவான்டா? ஒரு 3 முடிச்சை போட்டுருவான். இல்லைங்கச்சா? எத்தனை முடிச்சு? ஒரு 3 முடிச்சை போட்டு விடுவான். போட்டு அதில் ஒரு மந்திரத்தையும் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? எப்படி அந்த மந்திரத்தை சொல்லுவான்? ஹதீஸில் வருது, அலைக லைலுன் தவீல், உனக்கு நீண்ட இரவு இருக்குது என்று சொல்லி ஒவ்வொரு முடிச்சிலும் ஒரு என்ன செய்வான்? ஒரு மந்திரத்தை மூதி விடுவான். அலைக லைலுன் தவீல், உனக்கு நீண்ட இரவு இருக்குது. இல்லைங்க சொல்கிறது, நீண்ட இரவு என்று சொன்னால் அதுதான். இப்படி ஃபஜ்ருக்கு அதான் சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னது? இக்காம சொல்கிறதுக்கு என்னமோ நிறைய ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஷைத்தான் காட்டுவான். எப்படி காட்டுவான்? ஒரு பெரிய ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஷைத்தான் காட்டி திரும்ப தூங்க வைப்பான். என் அருமையான சகோதரர்களே, அப்போ இங்கே ஒரு போராட்டம் இருக்குதா இல்லையா? என்ன போராட்டம்? தொழுகைக்கான அழைப்பு வருது. ஷைத்தான் 3 முடிச்சுகளை வேற போட்டிருக்கிறான். இந்த 3 முடிச்சுகளை இப்போ அவிழ்க்க வேண்டும். எப்படி அவிழ்க்கிறது? இங்கே ஒரு போராட்டம், இது ஒரு ஈமானிய போராட்டம். இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுகிறோமா தோல்வி அடைகிறோமா? நாம் உள்ளத்தில் கை வச்சா தெரியும். நாம் நமது உள்ளங்களில் கையை வைத்து கேட்டால் நிலைமை புரியும். என் அருமையான சகோதரர்களே, இந்த போராட்டத்திலே வெற்றி பெறுவதாக இருந்தால் அவன் எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறான், ஓத வேண்டிய துஆவை ஓதுகிறான், ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. வுது செய்கிறான், இன்னும் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. அவன் தொழுகின்றான், மற்ற முடிச்சியும் அவிழ்ந்து விடுகிறது. ஈமானிய போராட்டத்தில் ஷைத்தானிய சூழ்ச்சியிலிருந்து அவன் வெற்றி பெறுகிறான். அப்போ இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நறுமையான சகோதரர்களே, இந்த போராட்டம் என்பது என்னது? இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்குது. இந்த போராட்டத்தில் நாம் என்ன செய்து விடக்கூடாது? நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மரண வேலை, மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க யாரு? இமாமு சுன்னா, சுன்னாவுடைய அறிஞர், இமாம் என்று போற்றப்படுகின்றவர்கள். அவ்வளோ அல்லாஹ்வுடைய இஸ்லாத்துக்காக தீனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள். அந்த இமாமுடைய மரண படுக்கையிலே மரண நேரத்திலே கேட்கப்படுகிறது, இப்போது நிம்மதி அடைந்து விட்டீர்களா என்று கேட்கப்படுது. ஏன்னா அவ்வளோ நெருக்கடி அவங்களோட வாழ்க்கையில். என்னது? சிறை வேணுமா, கசை அடிகள் வேணுமா, துன்புறுத்தல்கள் வேணுமா, எல்லாவற்றையும் சந்தித்தார்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக. ஆட்சியாளர்களுடைய நெருக்கடிகளுக்கு எல்லாம் சந்தித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் இமாம், அவருடைய மரண வேலை கேட்கப்படுது இமாம் அவர்களிடம், நீங்கள் இப்போ நிம்மதி அடைந்து விட்டீர்களா? அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இல்லை, நான் இன்னும் நிம்மதி அடையவில்லை என்று சொல்கிறார்கள். நான் எப்போது நிம்மதி அடைவேன் என்றால், எப்போது நான் சுவர்க்கத்தில் எனது காலை எடுத்து வைக்கிறேனோ அப்போதுதான் எனக்கு நிம்மதி என்று சொன்னார்கள். அப்போ என்ன விளங்குது? இந்த போராட்டம் என்பது கடைசி வரை என்னது? இருந்து கொண்டே இருக்கும். ஷைத்தான் கடைசி நேரத்திலும் வழிகெடுத்து விடுவான். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் இதில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. சிலர் எந்த அளவுக்கு நம்பிக்கை இழந்திருப்பாங்கன்னு சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்குது. என்னது? சிலரை பார்ப்பீங்க, சிலர் அவங்க இபாதத் தொழுகை என்று வந்து விட்டா அதுக்கு இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க? இவர் எத்தனை நாள் தொழுகிறான்னு பார்ப்போமே, இவர் எத்தனை நாள் தொழுகிறார் என்று பார்ப்போமே என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அந்த என்னது, சிலவங்க உம்ரா போயிட்டு வந்துடுவாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, கொஞ்சம் இபாதத்தில் இருக்கும் போது என்ன சொல்வார்கள்? இந்த புதுசுக்கு இப்படித்தான் சொல்லுவார்கள். என்னது? புதுசுக்கு இப்படித்தான் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்போ என்னது?
அந்த போராட்டத்திலே நம்பிக்கை இழந்து அது பிறருடைய விஷயத்திலும் அதை பிரதிபலிப்பு செலுத்துவதை நாம் பார்க்கிறோம், தாக்கம் செலுத்துவதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இப்படி ஒரு மூமின் என்ன செய்துவிடக்கூடாது? நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இதில் மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே என் அருமையான சகோதரர்களை, இந்த போராட்டத்தில் நாம் இஹ்லாஸாக இருக்க வேண்டும். இஹ்லாஸோடு உள தூய்மையோடு இருக்க வேண்டும், விட்டுவிடக்கூடாது. இதிலே நாம் திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். தௌபா, அதை விட்டுவிடக்கூடாது. தௌபாவை விட்டுவிடக்கூடாது. எந்த நேரம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஷைத்தானை அதுதான் என்ன செய்யும்? இழிவுக்குள்ளாக்கும், ஷைத்தானை கேவலப்படுத்தும். எனவே பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார், தௌபா, இதை நாம் அந்த வாயலை மூடிவிடக்கூடாது. அதை மூடிட்டு ஷைத்தான் என்ன செய்ய பார்ப்பான்? என்ன இப்படி நீ தொடர்ந்து பாவம் செய்கிறாய், தௌபா செய்கிறாய், தௌபாவை என்ன செய்ய கடைசியாக செஞ்சு கொள்ளலாம், இப்போ நீ பாவத்தை எடுத்துக்கொள்ள என்று சொல்லி ஷைத்தான் என்ன செய்வான்? அப்படியான் இல்லை. சிலர் எடுத்து பாருங்க, இன்னும் சிலர் நம்பிக்கை இழந்து இந்த பாவத்தை என்னால் விட முடியாத நிலைக்கு வந்து விடுவார்கள். சிலர் எடுத்து பாருங்க, சினிமாவை என்னால் விட முடியாது, சினிமாவை என்ன செய்யலாது, என்னால் விட முடியாது என்ற நிலைக்கு வந்து விடுவார்கள். இப்படி சில பாவங்களை அவர்களே அங்கீகரித்து விடுவார்கள். அங்கீகரித்து என்ன செஞ்சிடுவாங்க? தௌபாவை விட்டுடுவாங்க, தௌபாவை விட்டு விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ என்ன செய்து விட்டார்? அவர் முழுமையாக ஷைத்தானுக்கு அதிலே அடிபணிந்து விட்டார். என் அருமையான சகோதரர்களே, இது ஒரு மோசமான நிலை. இப்படி இருக்கக்கூடாது. தவறு நடந்தாலும் திரும்ப தௌபா. பாருங்கள், நபி தோழர்கள் தவறுகள் நடந்தபோது எப்படி வேகமாக அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அவர்கள் ஓடி வந்தார்கள். நீங்கள் புகாரில் ஒரு செய்தியை பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சமூகத்துக்கு வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ் ஹலக்து, நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார். ஹலக்து, நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா என்ன நடந்தது? அவர் சொல்கிறாரு, ரமலானுடைய பகலில் நான் மனைவியோடு உடல் உறவிலே ஈடுபட்டு விட்டேன். ரமலானுடைய இன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா விபச்சாரத்தையே செய்துவிட்டு சர்வசாதாரணமாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய அநியாயத்தை, பாவத்தை செய்துவிட்டு உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர் ரமலானுடைய பகலில் தனது மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டார். யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன். இதுதான் போராட்டம். இது என்னது? இதுதான் போராட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஒரு அடிமையை உனக்கு உரிமையிட முடியுமா? ஒரு அடிமையை உரிமையிட்டு விடு சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு அதற்கு வசதி இல்லை, எனக்கு அதற்கு வசதி இல்லை. அப்படியா? ஃபசும் ஷஹரைனி முத்ததாபிஐன், 2 மாதங்கள் தொடர்ந்து நோம்பிர் என்று சொல்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், அதற்கும் என்னால் முடியாது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் 60 ஏழைகளுக்கு உணவளித்து விடு சொல்கிறார்கள். அதற்கும் முடியாது யா ரசூலுல்லாஹ், எனக்கு அதற்கு வசதி இல்லை யா ரசூலுல்லாஹ். அப்படியா ரசூலுல்லாஹ் அப்படி இருக்க சொல்கிறார்கள். இருக்க சொன்ன அப்படி அந்த மனிதர் அங்கு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு பேரித்த பழங்கள் நிறைய வருகின்றன. அப்போது ரசூலுல்லாஹ் எங்கே அந்த மனிதர் என்று கேட்கிறார்கள். அவர் வந்தபோது அந்த அனைத்தையும் கொடுத்து சொல்கிறார்கள், இதை சதக்கா செய்து விடுவாயாக, இதை சதக்கா செய்து அந்த குற்றத்துக்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்வீராக. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், ஃபவல்லதி பஅஸக பில் ஹக், யா ரசூலல்லாஹ், உங்களை எந்த ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை கொண்டு அனுப்பி வைத்தானோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், நான் வாழுகின்ற அந்த பகுதியில் என்னை விட ஒரு ஏழை இல்லை என்று சொல்கிறார்கள். என்னை விட ஒரு ஏழை இல்லை. நபி அவர்கள் சிரித்து விடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய கடைவாய் பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள் என்று அப்போ ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்கிறாங்க? அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ இதில் நீங்கள் இந்த ஹதீஸில் எல்லாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குற்ற உணர்வும் அந்த போராட்டம், ஒரு தவறு நடக்குது, நடந்தவுடன் அதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த போராட்டம், இது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது மரணித்து விடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த பாவத்தை என்னால் விட முடியாத என்ற நிலைக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பாவத்தை என்னால் விட முடியாது, இந்த மனோநிலை வந்து விடக்கூடாது. ஏனென்றால் இது என்ன செய்துவிடும்? அவரை அப்படியே அழிவுக்கு கொண்டு சென்று விடும். போராட்டம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஈமானிய போராட்டத்தில் இறுதி வெற்றி நமக்கு இருக்க வேண்டும். யாருக்கு இறுதி வெற்றி? இறுதி வெற்றி நமக்குரியதாக இருக்க வேண்டும். நாம் ஷைத்தானுக்கு சரணடைந்து விடுவோம் என்று சொன்னால் ஷைத்தான் மிகப்பெரிய அழிவுக்கு எம்மை அழைத்து சென்று விடுவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்ன கைத ஷைத்தானி கான ضعيفا,
ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பது மிக பலவீனமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் யாருக்கு பலவீனமானதாக இருக்கும்? ஈமானிய உறுதி இருந்தால் பலவீனமாக இருக்கும். ஈமானிய பலவீனம் உள்ளவர்களுக்கு அது பலவீனமாக இருக்காது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நோன்பென்ற இபாதத்தும் ஒரு மிகப்பெரிய பயிற்சியை நமக்கு வழங்குகிறது. நஃப்ஸை கட்டுப்படுத்துறது, நஃப்ஸை ஒரு கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி எதில் இருக்குது? நோம்பில் இருக்குது. அந்த உரிய பயிற்சியை நாம் பெறுகிறோமா? எடுத்து பார்த்தீங்கன்னா சிலவங்க எப்படி நோன்பு திறக்கும் போது பல மாதங்கள் உணவே காணாத மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கையில் இருக்குது. என்னது? நோன்பை திறக்கும் போது என்னது, பல மாதங்கள் உணவே காணாத மாதிரி என்னது, அப்படி அவங்களுக்கு ஒரு நிலை வருது. தங்களையே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு நிலை. கண்டதை எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னது, இஷாவும் தொழ முடியாத, இரவும் தொழுகையும் தொழ முடியாமல் தூக்கத்தில் மஸ்தில் இப்படி இருக்கக்கூடிய நிலை. அப்போ நஃப்ஸை கட்டுப்படுத்துவதென்றால் என்ன அருமையான சகோதரர்களே? நஃப்ஸை என்னது, கட்டுப்படுத்துதல். சிலர் எடுத்து பாருங்கள், நோன்பு திறந்த உடனே சிகரெட்டை கையில் எடுத்துடுவார்கள், புகைத்தல். இது நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு வருமா? இது நஃப்ஸை கட்டுப்படுத்துவதென்றால் என்ன? அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஒரு உயரிய பயிற்சியை நோன்பென்ற இபாதத் வழங்குகிறது. ஆனால் அந்த இடத்துக்கு நமது நோன்பு நம்மை அழைத்து சென்று விட்டதா? இதுதான் முக்கியம். அந்த இலக்கை நாம் அடைந்து விட்டோமா? பல வருடங்கள் நோன்பு நோற்று விட்டோம், ஆனால் அந்த உயரிய அந்த இலக்கை நோக்கி அந்த இபாதத் நம்மை நகர்த்தி இருக்கிறதா? இது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடியவைகளாக நோன்பும் குர்ஆனும் வரும். நோன்பு என்ன சொல்லும்? மனஅத்துஹு தாம வஷ்ஷஹவாத், நான் உணவையும் மனோ இச்சைகள் ஆசைகளை விட்டெல்லாம் இவனை தடுத்து வைத்திருந்தேன் என்று சொல்லும். ஆனால் இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவருடைய நோன்பு உணவும் குடிபானம் இது ரெண்டு மட்டும்தான் தடுக்கப்பட்டிருக்கு. உணவும் என்னது, அவர் பசியோடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார், அவ்வளோதான். மற்ற விஷயங்கள் எதையும் அவர் விடலை, மற்ற பாவங்களை அவர் விடவில்லை. அவர் கண்ணால் செய்கிற நிறைய பாவங்களை செய்கிறாரு, வாயால் பொய் பேசுகிறாரு, புறம் பேசுகிறாரு, இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்கிறார். நீங்கள் தாரமில் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். நபி அவங்க சொல்கிறாங்க, அஸ்யாமு ஜுன்னத்தும் மினன்னார் மாலம் யஹ்ரிக்ஹா பில் கீபா. நோன்பு என்பது ஒரு கேடயம். என்ன கேடயம் அது? உங்களை நரகத்தை விட்டு காக்குகின்ற கேடயம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எவர் அதை புறம் பேசுவதை கொண்டு உடைக்காமல் இருக்கிறாரோ அதுவரை. அப்போ புறம் என்ன செஞ்சிருமாம்? அந்த கேடயத்தை உடைத்து விடும். நீங்கள் எடுத்து பாருங்கள், சர்வசாதாரணமாக புறம் பேசுவார்கள். புறம் என்பது ஹராம், எல்லா காலங்களிலும் ஹராம். ஆனால் நோன்புடைய பகல் காலங்களில் பல மடங்கு அது ஹராம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த கேடயத்தை அது உடைத்து விடுகிறது. அப்போ வாயை பசி உணவு குடிபானங்கள்ல தான் கட்டுப்படுத்தி வைக்கிறாரு. பொய் புறம் கோல் இவற்றை விட்டெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறார். என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை என்ன சொல்கிறார்கள்? அது மனோ இச்சைகளை விட்டெல்லாம் ஆசைகளை விட்டெல்லாம் தடுக்கக்கூடியது என்று நோன்பு அல்லாஹ்விடத்திலே பேசும். ஆனால் அப்படி செய்திருக்க வேண்டும். ஆனால் வேதனை என்னது? நோன்புடைய பகல் காலங்களில் இதெல்லாம் தடுத்துக்கொள்வார். ஆனால் என்னது? சினிமாவை பார்ப்பார், இசையை கேட்பார். அதே மாதிரி இன்னும் வீணான விளையாட்டுகள், கேரம் டாம் செஸ் இப்படி நிறைய விளையாட்டுகள் கேம்ஸ் இப்படியெல்லாம் வந்துடும். வீணான விளையாட்டுகள் நிறைய வந்து விடுகிறது. அப்போ இது நோன்புடைய அந்த உயரிய இலக்கை நமக்கு தருமா? என் அருமையான சகோதரர்களே, அப்போ நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை வணக்கத்தை உரிய முறையில் செய்தால்தான் அந்த உரிய இலக்கை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நோன்பை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வைதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும், நோன்பு என்பது ஒரு கேடயம். உங்களுடைய அந்த நோன்பு என்பது அந்த கேடயத்தை என்ன செய்யக்கூடாது? வலா யர்ஃபுஸ், இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவி அந்த உறவு, அதே போன்று ஒருவரை ஏசுவது திட்டுவது, அதன் மூலம் உடைத்து விடக்கூடாது. உங்களை யாராவது ஏசினாலும் திட்டினாலும் கூட நான் ஒரு நோன்பாளி என்று அவர் தன்னை கட்டுப்படுத்த வேண்டும். தன்னை கட்டுப்படுத்துகிற அந்த கண்ட்ரோல் இந்த இபாதத்தில் மிக கூடுதலாக எதிர்பார்க்கப்படுகிறது. தனது நஃப்ஸை கட்டுப்படுத்துவது. என் அருமையான சகோதரர்களே, இதை நாம் உரிய முறையிலே விளங்க வேண்டும். இந்த நோன்பென்ற இபாதத் 13-14 மணி நேரம் உணவை விட்டு குடிபானத்தை விட்டு கட்டுப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அப்போ ஏனைய பாவங்கள் மனோ இச்சைகள் அதற்கு அடிமையாகுவதை விட்டும் நாம் தடுத்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே நோன்பென்ற இபாதத், இந்த இபாதத்தை நாம் உரிய முறையிலே நிறைவேற்றுவதன் மூலமாக, அதே போன்று இரவு வணக்கம்,
சதகாக்கள், குர்ஆனை ஓதுதல், உம்ரா செய்தல், இப்படி எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹ் இந்த மாதத்திலே நமக்கு வைத்திருக்கிறான். அந்த நன்மைகள் மூலம் அல்லாஹுடைய அருளை பெறுகின்ற நன்மக்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.